ஹாய் ஹலோடா பெரிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். என்னடா இந்த அரோரா பத்தி அடிக்கடி காணாம போறாளேன்னு நினைக்காதீங்க. ஏன் இப்பெல்லாம் ஸ்டோரி வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா, என்னோட ஸ்டோரி எனக்கே பார்க்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆக மாட்டேங்குது. அதனாலதான் நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறேன். வேணா நல்ல நல்ல ஸ்டோரிஸா இருந்தாதான் எனக்கு அது போட பிடிக்கும். அந்த பாட்டுல நான் ஏதாவது உங்க மனசுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன்னா, அந்த இதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் ஸ்டோரேஜ் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஆனா இனிமேல் நான் கொஞ்சம் சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன். ஆனா என்னடா பண்றது, என் மூளை அப்படியே எதையுமே யோசிக்க மாட்டேங்குது. அதான் நானும் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனா இனிமேல் நான் சீக்கிரமா அப்லோட் பண்ண பாக்குறேன், சரிங்களா? சரி, ஓகே, பேசின வரைக்கும் போதும். ஆல்ரெடி இந்த ஹரூரா பத்தி அதிகமா பேசிருச்சு. அதனால இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம ஜிம்னா இருக்கிற அந்த காரை தான் காட்டுறாங்க. பிள்ளை காருக்குள்ள அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கு. இந்த சைடு லீ சமாதானப்படுத்திக்க இருக்கான். ஆனா போன்ல இது எல்லாமே நம்ம பாய்ஸ் பாத்துக்கு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது ஒரு பக்கத்து சிரிப்பும் வருது, இன்னொரு பக்கத்து கோவமும் வருது. பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஜிம்னாவை தான் பாத்துக்கு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்னாதான் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அவங்க மேம் எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிக்குது. இப்ப காருக்குள்ளதான் லீ தான் சொல்றான், இங்க பாரா, உன் கூட நானும் தானே இருக்கேன், அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? இல்ல, எனக்கு அவங்க யாருமே பிடிக்கல தெரியுமா? எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்னோட போனுக்கு தான் யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கு. ஜிம்னாவும் எடுத்து பாக்குறான். அது பார்த்தா அவங்க அண்ணன் தான் கால் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா அப்படியே அழுதுகிட்டே பாக்குது. கால் அட்டென்ட் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் அப்படியே கட் ஆகுது. இதே மாதிரிதான் 2 தடவை ஆகுது. இப்போ 3ஆவது தடவை அவங்க அண்ணன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் பண்றாங்க. ஜிம்னா அப்படியே எடுத்து பாக்கலாம். இங்க பாரு ஜிம்னா, இப்ப மட்டும் நீ கால் அட்டென்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ, நாங்களே அங்க கிளம்பி வந்துருவோம். இப்படி சொல்லும் போது ஜிம்னா தான் அப்படியே பாக்குறான். அவனுக்கு அதுக்கு மேல அழுகையா வருது. திருப்பி கால் வருது. ஜிம்னா அதை அப்படியே அட்டென்ட் பண்றான். அட்டென்ட் பண்ணிட்டு அவனோட காதல தான் எடுத்து வைக்கிறான். அவங்க அண்ணன் தான் அப்படியே கத்திட்டு இருக்கான். ஏய் ஜிம்னா, எதுக்கு போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிற? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உனக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்னன்னே தெரியலடா. ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமா ஸ்பீடா துடிக்குது. நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? இந்த மாதிரி அவங்க அண்ணன் அப்படியே ரொம்ப படபடப்பா கேக்குறாங்க. இந்த சைடு ஜிம்னாக்கு அப்படியே கண்ணுல டீயர்ஸா வருது. உள்ள அப்படியே பாக்குது. அண்ணா இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ, அதை ஏன்டா அழுதுகிட்டே சொல்ற? இல்லண்ணா, எனக்கு எனக்கு பிடிக்கல தெரியுமா, நான் ஊருக்கு கிளம்பி வரட்டுமா? இப்படி அவன் கேட்கும் போதே அவங்க அண்ணன் தான் சொல்றாங்க, சரிடா செல்லம், உனக்கு பிடிக்கலன்னா உடனே ஊருக்கு கிளம்பி வா, இதுல என்ன இருக்கு? அண்ணா, நீ ஃபீஸ் கட்டி இருக்கல, அந்த அமௌண்ட் எல்லாம் வேஸ்டா போயிடும்ல, என்னால எப்படி வர முடியும்? நீ 5 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கல. இங்க பாரா, அமௌண்ட் ஒன்னும் முக்கியம் கிடையாது. உனக்கு பிடிக்கல, சரி ஓகே, அண்ணங்கிட்டே திருப்பி வந்துரு. நம்ம இங்க வேற ஏதாவது காலேஜ்ல பாத்துக்கலாம்டா. உனக்குதான் செல்லம் அங்க இருக்க பிடிக்கலங்கிறல, அப்ப அண்ணங்கிட்ட வாடா செல்லம், அண்ணன் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ அமௌண்ட் எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. உனக்கு பிடிக்கலையா, உடனே பிளைட் டிக்கெட் போடு. இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம பாய்ஸ் எல்லாருமே அதை அப்படியே கேக்குறாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஏ, என்னடா இது, இவனை இங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அவங்க அண்ணே அவனை அங்க கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் போடுறானே, இது நடக்க கூடாது. டிவி சொல்லிக்கிட்டே இப்ப அப்படியே ஒரு நம்பருக்கு தான் கால் பண்றான். அந்த சைடு இருந்து ஜிமினோட மேம் தான் அப்படியே கால் அட்டென்ட் பண்றாங்க. இங்க பாரு பேபி, எவ்வளவு நேரம் ஆச்சு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு முக்கியமான கான்செப்ட் இருக்கு, அதனால இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான பர்சன்லாம் அனுப்புனா இவனை காரே எடுக்காம இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி இவன் கேட்கும் போதே அவங்க மேம் தான் அப்படியே சொல்றாங்க, அச்சோ வீ, என்ன இப்படி சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் காலம் தான் கிளம்பிடும். இவன் இந்தியால இருந்து வந்த பையனா, ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறான். அதனாலதான் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, மத்தபடி எல்லாம் இல்லப்பா, நான் இப்ப அனுப்பிடுவேன். இந்த மாதிரி அவங்க மேம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப அந்த காலை வாங்கி ஜெயிக்க தான் சொல்றான். ஹே பேபி கேர்ள், என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டாடி எவ்வளவு ஆசையா உன்கிட்ட கேட்டேன், அந்த வேலையை கூட நீ பண்ண மாட்டியா செல்லம்? இப்படி சொல்லும் போது அந்த சைடு அந்த பொண்ணு அப்படி வலியுது. டாடி, நீங்க கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு இருக்கேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் தான் இவனை சமாதானப்படுத்திட்டு உங்கள்கிட்ட இப்ப அனுப்பி வச்சிருவேன். இந்த மாதிரி அந்த மேம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஜிம்னாதான் அவங்க அண்ணங்கிட்ட அப்படியே அழுகுறான். அண்ணா, நான் வந்துடுறேன், எனக்கு வேணாம்,
இதெல்லாம் பிடிக்கல. இவன் இந்த மாதிரி பேசும்போதே லீதா அந்த போனை வாங்கி அப்படியே பேசுறான். அண்ணா இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு ஜின்னா நினைச்சு கவலைப்படாதீங்க. ஜின்னா கூட தான் நான் இருக்கல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இவன் தான் இங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறானா, அதுக்கு மேல நீங்க இருக்கீங்கண்ணா. இல்லடா, அவன் பிடிக்கலைங்கிறான். அவனுக்கு பிடிக்காதது எதையும் நாங்க பண்ண மாட்டோம்டா, வேணாம், அவனை நீ அனுப்பி வச்சிரு. இப்படி சொல்லும் போது ஜின்னாதான் அப்படியே அழுகுறான். இல்ல, நான் என் அண்ணாட்ட போகணும், என்ன வேணும், நான் என் அண்ணா கிட்ட போறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி அப்படியே கார்ல இருந்து இறங்க போறான். இந்த சைடு பசங்க எல்லாருமே அப்படியே செம்ம கொலவழி கோத்துல பாக்குறாங்க. இங்க பாரு, அவன் மட்டும் கார்ல இருந்து இறங்கிட்டானா வச்சுக்கோ, அப்புறம் அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்னாதான் அந்த கார் கிட்ட போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு அவன் கைய வச்சு லாக்கையும் அப்படியே ஓபன் பண்ணிடான். இப்ப பிள்ளை வெளியே கால் எடுத்து வைக்கும் போது அந்த மேம் தான் அப்படியே அந்த டோரை வந்து அப்படியே லாக் பண்ணுது. இங்க பாரு ஜின்னா, நீ வளர்ந்துட்ட, இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, அதனால நீ ஒழுங்கு மரியாதையா அங்க போ, அந்த ப்ராஜெக்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் இதுக்கெல்லாம் ஒரு இதுவா போக முடியும். இங்கேயே இப்படி பயந்தனா எப்படி வெளியே போய் வேலை பார்ப்ப? இங்க பாரு, உன்னோட வீட்டுல இருந்து அவங்க 5 lakhs கட்டியிருக்காங்க, அதுக்கு கொஞ்சமாச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடு. உன் பிரதர்ஸ் நீ நல்லா வரணும்னு தானே இப்படி பண்ணிருக்காங்க. மேம் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சின்ன அப்படியே மேம தான் நிமிர்ந்து பாக்குறான். அவன் கண்ணெல்லாம் அழுது அழுது அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. நம்ம பசங்களும் அதை அப்படியே பாக்குறாங்க. இங்க பாத்தியா, பேபி பாய் அப்படியே குழந்த மாதிரி வீட்டுல வளர்த்திருப்பாங்க போல, அதான் இப்படி அழுகுது. இப்படி ஜேகப் சொல்லும் போது ஜின்னுதான் சொல்றான், ஆமாண்டா ஜேகப், நீ சொல்றதும் கரெக்ட் தான், பேபி பாய் அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாங்க போல, அதான் பிள்ளை அப்படியே குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது. சரி விட்டு, குழந்தைய நம்ம பையனா மாத்திரலாம். இப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே சுகாவதான் பாக்குறான். சுகா அப்படியே ஜின்னாதான் பாத்துட்டு இருக்கா. ஜேகேவும் இந்த சைடு வியும் தான். என்னடா மச்சான், சரியான அலமூஞ்சியா இருப்பான் போலே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுகுறானே. ஆமாண்டா ஜேகே, செம அலமூஞ்சியா இருக்கிறான். இவனெல்லாம் எப்படிதான் வச்சு குப்பை கட்ட போறோம்னு தெரியல. ஆனா முடிவு பண்ணிட்டோம்ல, 6 பேருக்கு இவன் ஒரு ஆளுன்னு. அப்படிங்கும் போது நம்ம குழந்தைய நம்ம தானே பாத்துக்கணும், அதனால பாத்துக்கலாம். என்ன இது அப்பப்ப ஆளுக்கும் அட்டம் பிடிக்கும், அத மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இங்க என்ன, பேபி இப்படி அழுது அழுது, இங்க பாரு, சீக்ல இருந்து சின்னல இருந்து எல்லாம் அப்படியே ரெட்டிஷா ஆயிடுச்சு. செல்லம், நீ அழாதடா, நீ வா, உனக்கு அண்ணிங்க நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வீ சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பசங்களதான் பாக்குறான். அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மித் பண்றாங்க. இந்த சைடு நம்ம புள்ளதான் அழுத அடம்பிடிச்சு அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா மேம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. பசங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க இருந்து ஜிமினா கிளம்பிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே ஈவலுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு புள்ளதான் அப்படியே அழுதுகிட்டே வருது. அவங்க அண்ணனுக்கும் ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. அவங்க அண்ணன் அப்படியே ஜிம்னாவை தான் திங்க் பண்றாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் தான் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, அவன் நல்லாதான் இருப்பான், அவனை நினைச்சு நீ தான் கவலைப்பட்டுக்கு இருக்க. அவனை தனியா விட்டாதானே அவன் வாழ்க்கை எதுன்னு அவனுக்கு தெரியும். அடுத்தவங்க வாழ்க்கையை எப்பவுமே நம்ம வாழணும்னு ஆசைப்படக்கூடாது, அவனை வாழ விடு. இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது இந்த சைடு அவங்க அண்ணன் யோசிச்சு பாக்குறாங்க. ஆமா, இவனாவும் சின்ன பையன் கிடையாது, வளர்ந்துட்டான், அவன் கூட எல்லா நேரத்திலயும் நம்மளால இருக்க முடியாது, அவன் லைஃபா அவனை தான் வாழ விடணும், நம்ம அதுல எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் அந்த போனை தான் பாக்குறாங்க. அதுல பார்த்தா ஜிப்னாவும் அவங்க அண்ணன் சின்ன வயசுல இருந்த போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்துட்டு எப்படி ஜிம்னாவை தான் நினைக்கிறாங்க. இங்க பாரு ஜிம்னா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே நான் பண்றதுக்கு அலோவ் பண்ணேன். ஆனா நீ எந்த ஒரு தப்பான பிரச்சனையிலயும் மாட்டிடக்கூடாது, எனக்கு அது மட்டும் தான் கவலையா இருக்கு. எனக்கு தெரியும் நீ எந்த பிரச்சனையிலயும் போய் சிக்க மாட்டேன், பட் இருந்தாலும் உன் மேல எனக்கு அதிகமா அக்கறை இருக்குதுல்ல, அதனாலயே கொஞ்சம் கவலையாவும் இருக்குது. இப்படி அவங்க அண்ணன் சொல்லிட்டு போன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஒர்க்கை தான் பாக்குறாங்க. இந்த சைடு புள்ளதான் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயும் அது அழுகையோடுமே தான் இருக்குது. இந்த சைடு நம்ம லீதான் அப்படியே சமாதானப்படுத்திக்கு இருக்கான். இங்க பாருடா, உன் கூடத்தான் நான் இருக்கேல்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி கவலைப்படுற? இல்ல, எனக்கு இதெல்லாம் சரியா வரும்னே தோணலி. அவங்க எல்லாரும் பார்த்த பார்வை எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப தப்பாதான் இருந்துச்சு. இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நாங்க வேலைக்கு போறது எனக்கு அது பிடிக்கல. இது என்னதான் என்னோட லைஃபாவே இருந்தாலும் தெரிஞ்சு என்னால கிணத்துல எப்படி விழ முடியும் சொல்லு பாப்போம். எனக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட பரவாயில்ல,
எனக்கு நீச்சலும் தெரியாது. அப்படி எப்படி நீந்தி வெளியே வர முடியும்? நீயே சொல்லு. எனக்கு அவங்க எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கு. அதுவும் முக்கியமா இப்படி சொல்லிட்டு பிள்ளை அப்படியே நம்ம பசங்க 6 பேத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குது. பிள்ளைக்கு இப்படி யோசிக்கும் போது அதுக்கு செம்ம பயமா இருக்குது. அவன் அப்படியேதான் எதுவுமே பேசல. அப்படியே விண்டோ சைட் பார்த்த வாக்குல திரும்பி உட்காந்துக்கிறான். அது அப்படியே விண்டோ வழியா பாக்குது. அந்த சைடு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு அது கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் அப்படியே நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பிள்ளை காலேஜுக்கு போக வேண்டிய தேவையே கிடையாது. இனிமேல் ஜிம்னாக்கு காலேஜ்ல எந்த ஒர்க்குமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பசங்களோட இருக்கிறது மட்டும்தான் பிள்ளைக்கு இருக்கிற ஒர்க்கே. இப்ப பிள்ளை அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குது. எனக்கு காலேஜ்ல ஒர்க் இருந்தா கூட பரவாயில்ல, நான் சந்தோஷமா பண்ணிருவேன். ஆனா இப்படி அவங்க கூட எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நின்னுருது. பிள்ளை அப்படியே பாக்குது. பில்டிங் எல்லாமே அப்படியே ரொம்ப பெருசா இருக்குது. அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா இவ்வளவு நேரம் சோகத்துல இருந்தது. அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். எவ்வளவு பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கார்ல இருந்து கீழே தான் இறங்குறான். லீ கூட சேர்ந்து அவங்க மத்த மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே அப்படியே கீழே இறங்குறாங்க. இப்போ ஒருத்தருமே அவங்க பேக் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஜிம்னாவும் பேக் எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம 6 மெம்பர்ஸ் அப்படியே வெளியே நிக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே இங்க ஜிம்னாக்கு தான் அள்ளு விட்டுருது. அப்படியே பாக்குது. இவங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்காங்க? எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? இப்படி சொல்லிட்டு அப்படியே பாக்குது. பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஜிம்னாதான் பாக்குறாங்க. இந்த சைடு லீ தான் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்து லைட்டா அப்படியே ஸ்மெக் பண்றான். இந்த சைடு நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே ஈவல் லுக்ல நம்ம ஜிம்னாதான் பாக்குறாங்க. பாத்தியா, பேபி பாய் அழுதா அட்டம் பிடிச்சாலும் விட்டாம அந்த மேம் அனுப்பி வச்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, பேபி பாய் இந்த ட்ரெஸ்ல செம்மையாதான் இருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே அப்படியே கிட்டக்க வராங்க. ஜிம்னா ஒரு பயத்தோட பாக்குறான். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இவங்க யாருமே பிடிக்கல தெரியுமா? ஆனா என்ன பண்றது, என் நேரம் நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படி சொல்லிட்டு புள்ள அப்படியே பாவமா பாக்குது. இந்த சைடு ஜிம்னாதான் இப்படியே விட்டா கூட நான் இங்கிட்டே ஓடிடுவேன். இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு அந்த ஈவில் காட் மாதிரி இருக்காங்க. கையில ஒரு கொம்பும் தலையில 2 கொம்பும் இருந்தா போதும். பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்காங்க. அதுவும் தான் முன்னாடி நிக்கிறானே ஆளுதான் பார்க்க செம்ம ஹைட்டா இருக்கா. ஆனா மண்டையில எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைய இப்படி பயமுறுத்துறமே, அது ரொம்ப பயப்படும் கூட அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜின்னதான் பாக்குறான். ஜின்னா அப்படியே ஸ்மைலோடய நிக்குது. இவன் சிரிக்கிறது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இப்பவே எங்க அம்மாட்ட நான் போகணும், என்ன விட்டுருங்க, நான் இப்படியே போறேன். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு புள்ள மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அப்படியே நம்ம பசங்க எல்லாருமே பாக்குது. இப்ப ஆரம்பம் தான் கிட்டக்கு வந்து நிக்கிறான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எங்களுக்கு தான் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்க. அதனால உங்களோட எல்லா சேஃப்டியும் செக்யூரிட்டியும் நாங்க தான் பாத்துக்கணும். நீங்க எங்க கூட வரணும். இப்படி சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட கையதான் புடிச்சு இழுக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். என்ன பண்றீங்க? இங்க பாரு, இது ரொம்ப புது இடம். நீ வேற ரொம்ப ஷார்ட்டா இருக்க. தொலைஞ்சு போயிட்டேன்னா அதுதான் உன் கைய நான் புடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் அப்படியே கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வரான். சுகால இருந்து மத்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆரம்போட கையதான் பாக்குறான். என்ன விட்டுருங்களே, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாவே பட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி பிள்ளை அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே வருது. இந்த சைடு நம்ம ஜேகப்பும் ஜின்னும் தான். இவங்க உள்ள வந்தோம்னா அவங்க அப்படியே கேட்டை தான் லாக் பண்றாங்க. பிள்ளை அப்படியே ஒரு மாதிரி பயத்துல அப்படியே திரும்புது. என்ன நடக்குது? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே நிக்கிறான். ஆரம்பம் என்னடா நடந்துக்கிறது, ஸ்டாப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான். ஜிம்னா பார்த்தா அந்த கேட் பூட்டுறதான் பாக்குது. இவங்க 2 பேரும் அப்படியே பூட்டிட்டு அப்படியே ஜிம்னா பார்த்துதான் ஒரு மாதிரி ஈவல் லுக்ல சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே ஆரம்பிட்டு இருந்து கையை எடுத்துக்கிறான். என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி நின்னு பயப்படுற? இங்க பாரு, இது ஒர்க் பண்ற பிளேஸ்டா, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவங்க பூட்டி இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு செல்லம் பயப்படுற? இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வீதா அப்படியே ஜிம்னா ஷோல்டர்ல தான் கைய போறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அதுக்கு எதுக்கு பூட்டணும்? வெளியதான் வாட்ச்மேன் இருப்பாங்கல்ல. இங்க பாரு செல்லம், இந்த 6 மாசத்துக்கு இங்க யாருமே கிடையாது. உங்க டீம் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் எங்க டீம் மெம்பர்ஸ்
அவ்வளவுதான். மத்த யாருமே இங்க இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது தெரியுமா? வேணா நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா எங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத செல்லம். இந்த மாதிரி ஆரம்பம் சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்கலாம். நீங்க பிராக்டிஸ் தானே பண்ண போறீங்க, என்னமோ கொலை பண்ண போற மாதிரி எல்லாம் பண்றீங்க. என்ன விட்டுருங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உள்ள அப்படியே வாய விட்டே கேட்டுறான். பசங்க எல்லாருமே அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஹே பேபி பாய், கொலையா? டேய் இங்க பாருடா, அந்த அளவுக்கு எல்லாம் நீங்க யாரும் ஒத்து கிடையாது. உங்களை கொலை எல்லாம் பண்ற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுகளும் நாங்களும் கிடையாதுடா. நாங்க பிராக்டிஸ் பண்ணும் போது எங்களை டிஸ்டர்ப் பண்றது எங்களுக்கு பிடிக்காது. ஃபேன்ஸ் தொல்லைனா கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனாலதான். மத்தபடியே எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் அப்படியே ஜிம்னோட கையை பிடிச்சிதான் அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். ஜிம்னா அப்படியே பக்கம் பாக்குது. இந்த சைடு லீ தான். அவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே லீய தான் பாக்குறான். லீ பார்த்தா அவங்க எல்லார்கிட்டயுமே கேஷுவலா பேசுறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக்லயே பாக்குறான். லீ, நீ நீ என்ன இவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா பேசுற? இவங்க எல்லாருமே என்னோட பிரதர்ஸ். அப்புறம் என் பிரதர்ஸ் கிட்ட நான் கேஷுவலா தானே பேசுவேன். நீ தான் இவங்கள பார்த்தாலும் பயப்படுற. ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இந்த மாதிரி லீ சொல்லும் போது ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். அவனுக்கு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கிற கோஸ்ட் மாதிரியே தெரியுது. உள்ள அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே பேச திருப்பிக்குது. பசங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்டா இன்னைக்கு நம்ம பார்க்க நல்லா இல்லையா? எதுக்கு நம்ம பேபி பாய் நம்மள பார்த்துட்டு இப்படி டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்குச்சு? தெரியலையே பிரதர், கேட்டாதான் தெரியும். ஓய் இப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் வி. ஜிம்னா அப்படியே பாக்குறான். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா உன்னதான் கூப்பிட்டேன். ஆமா எதுக்கு எங்களை பார்த்துட்டு மூஞ்சிய திருப்பிக்கிட்ட? ஒண்ணு இல்லையே, நான் உங்களெல்லாம் பாக்கல. நான் இடம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்தேன், அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டான். அவன் வீக்கிட்ட எதுவுமே பேசல. அப்படியே லீயோட கை பிடிச்சிட்டு அப்படியே முன்னாடி போறான். இப்ப ஜெக்கி தான் பாக்கான். இவன் என்ன இப்படி பயந்தாங்கொழியா இருக்கான்? இவனை வச்சு எப்படி ஃபேமிலி எல்லாம் ரன் பண்ணி நடக்கிற காரியம் மாதிரியே எனக்கு தெரியலையே. இந்த வீக்கு எது நடக்காதுன்னு இருக்கோ அத நடத்தி காட்டுறதாண்டா ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கலாம், நம்ம பேபி பாய் தானே, எங்க போயிட போறான்? இன்னும் 6 மந்த்துக்கு இங்க தானே ஸ்டே பண்ண போறான். இந்த மாதிரி சொல்லும் போது பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. என்னடா சொல்ற? அவன் ஈவினிங்லாம் இங்க இருக்க மாட்டேன், நைட்டு நான் ரூமுக்கு போயாகணும்னு அங்க அட்டம் பிடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் சொன்னா அவனை நான் இங்க இருந்து போக விட்டுருவேனா? அவன் வாயாலே நான் இங்க உங்களோட இருக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன் பாருங்க. இப்படி சொல்லும் போது ஜேக்கப் தான் கேக்குறான். வி இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிராத. ஏன்னா அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். அவன் சும்மாவே நம்மள பார்த்தாலே பயந்து சாகுறான். அதனால எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்கடா. இப்படி சொல்லும் போது நம்ம வீத அப்படியே ஒரு மாதிரி மிஸ் பண்றான். சுகம் அப்படியே பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ பிளான் பண்ணிட்டேன்னு மட்டும் தெரியுது. பட் ஆனா என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, போக பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே உள்ள வராங்க. நம்ம பைபிள்ல தான் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே அங்க போய் அப்படியே நிக்குது. அங்க பார்த்தா யாருமே இல்ல. பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்புறம் இவங்க டீம் அவ்வளவுதான் இருக்குது. உள்ள அப்படியே சுத்தி பாக்குது. இப்ப மத்த எல்லாருமே அவங்க கொண்டு போய் ரூம்ல அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சிடறாங்க. ஜிம்னா அப்படியே பாக்குறான். இப்ப ஆரம்பம் அப்படியே பாக்குறான். எல்லாருமே அவங்க லக்கேஜ் வச்சுட்டாங்க. ஆனா ஜிம்னா அந்த லக்கேஜ் அப்படியே ஒரு மாதிரியா ஹக் பண்ண வாக்குல அப்படியே நிக்கிறான். இப்ப ஆரம்ப கிட்ட வந்துட்டு சொல்றான். பேபி பாய், என்ன நீ போய் உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிற ஐடியாவே இல்லையா? என்ன இப்படியே புடிச்சுக்கிட்டே நிக்க போறியா? இந்த மாதிரி சொல்லும் போது மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. இப்ப ஜிம்னா தான் அப்படியே திக்கி சொல்றான். நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் என்னென்ன பேபி பாய் கூப்பிடாதீங்க. எனக்கு பேரு இருக்கு, என்னோட பேரு ஜிம்னா. நீங்க அப்படி கூப்பிடுங்க. இந்த மாதிரிதான் நம்ம ஜிம்னா அப்படியே திக்கி ஆரம்பிச்சுட்டு சொல்றான். ஆரம்பம் அப்படியே பாக்கலாம். பேபி பாய், உனக்கு என்ன வாய் இப்படி ட்ரை படிக்குது? என்ன எங்களை எல்லாரையும் பார்த்தா ஈவலுக்குள்ள இருக்கிற எங்க மாதிரி தெரியுதா? இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்கலாம். நான் மனசுல நினைச்சது எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்? இப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி முழிக்கிறான். இந்த சைடு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க பாரு பேபி பாய், 6 மாசத்துக்கு நீ இங்கதான் இருக்கணும். உன வெளியெல்லாம் எங்களால விட முடியாது. வேணா எங்க பெர்ஃபார்மன்ஸ் நீ எதுவும் வீடியோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? அதனால நீ இங்க தாண்டி சொல்ல இருந்தாகணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, பட் ஆனா
6 மந்த்துக்கு நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும்னு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. மறந்துடாதீங்க, காலேஜ்ல நீங்க கார்ல ஏறுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து சைன் பண்ணிருப்பாங்க. அதுல நீயும் பண்ணிருப்ப, ஞாபகம் இருக்குல்ல? இது சொல்லும் போது ஜிம்னா அப்படியே யோசிச்சு பாக்குறான். இவன் கார்ல ஏறுறதுக்கு முன்னாடியே அவங்க மேம் ஒரு பேப்பர் கொடுத்து சைன் பண்ணிருப்பாங்க. உள்ள அது என்ன ஏதுன்னு கூட அந்த மேம் படிக்க விட்டுருக்காது. அதை அப்படியே சைன் வாங்கிட்டு போயிருந்திருக்கும். ஜிம்னா அப்படியே யோசிச்சு பாக்குறான். அந்த கிறுக்க முண்டை சும்மா இல்லாம ஒரு பேப்பரை கொடுத்து நான் சைன் பண்ண வச்சுட்டான். நான் வேற அழுதுகிட்டே இருந்ததுல தெரியாம சைன் பண்ணி தொலைஞ்சிட்டேன். இல்லன்னா நான் பாட்டுக்கு என் மூட்டு பக்கமாவது போயிருவேன். ஏன் இப்படி என்ன போட்டு கொடுமைப்படுத்துறாங்க? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பாக்குறான். இப்ப ஜேகே தான் சொல்றான், அதனால பேபி இங்க இருந்து நீ வெளியெல்லாம் போக முடியாது. 6 மாசத்துக்கு எங்க கூட தான் நீ குப்பை கொட்டி ஆகணும். உன் தலையெழுத்துல எழுதிருக்கு சொல்லும். அதனால நீ அட்டம் பிடிக்காம உன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அங்க தெரியுது பாத்தியா அந்த 3rd ரூம், அதுல கொண்டு போய் வச்சிரு. வேணா அந்த பெட்டு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால அங்க எல்லாமே உனக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. கொண்டு போய் வச்சுட்டு நீ வந்து எங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும்ல, மறக்காம வந்து எடுத்துச்சலும். வேணா எங்களுக்கு இன்னும் கான்செப்டுக்கு 6 மாசம் தான் இருக்குது. அதுக்குள்ள என் காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணாதானே நாங்களும் கொஞ்சம் பிராக்டிஸ்லாம் அது எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்து நல்லா ஃப்ரீயா இருக்கா, ரொம்ப காத்தோட்டமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். எங்க சொல்லும் போய் பண்ணு பார்ப்போம். அந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே அழுதுட்டே பாக்குறான். இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். நான் வேணா வந்து உங்க காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறேன்னு. ப்ளீஸ், நான் ஹாஸ்டல் ரூம்லயே இருந்துக்கிறேன். அங்க ஞான் இருப்பான், எனக்கு அவன் கூட இருக்கதான் பிடிக்கும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் அங்க இருந்துக்கிறேன்னு. இந்த மாதிரி சொல்லிட்டு புள்ள அப்படியே அழுகுது. இந்த சைடு அப்படியே பாக்குறாங்க பசங்க எல்லாருமே. இங்க பாராச்சலும் இப்படியா அழுதுகிட்டே இருக்காது, வா நானே கொண்டு போய் உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாதான் அப்படியே ஜிம்னாவோட கை பிடிச்சிதான் அப்படியே கூட்டிட்டு போறோம். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இல்ல வேணாம், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் என் வீட்டுக்கு போகணும். வேணாம் ப்ளீஸ், எனக்கு இங்க எதுவுமே வேணாம், நான் படிக்க கூட என்ன வீட்டுக்கு போக மட்டும் விடுங்களே. இப்படி சொல்லும் போது இவ்வளவு நேரம் நம்ம பாய்ஸ் எல்லாருமே அப்படியே ரொம்ப அமைதியா தான் இருந்திருந்திருப்பாங்க. இப்ப அருண் தான் ஒரு ஷவுட் பண்றான். உள்ள போய் அருண்டு போய் பாக்குது. இங்க பாரு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? உனக்கு ஓயாம சொல்லி இருப்பாங்களா? இப்போ ஒழுங்கு மரியாதையா உன் லக்கேஜ் எல்லாம் அங்க வச்சுட்டு நீ வந்து எங்க காஸ்டியூம் டிசைனர் ரெடி பண்ற, புரியுதா? இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம புள்ளதான் அப்படியே பயத்திலே பாக்குது. என்ன பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி எதுக்கு திட்டுறீங்க? நீங்க ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க, நீங்க ரொம்ப கெட்டவங்க. இப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே அழுகுது. இப்ப அப்படியே சின்னதான் பக்கத்துல வந்து சமாதானப்படுத்துறான் ஜிமினா. ஹே பேபி பாய், இல்ல அவன் ஒருக்குன்னு வந்துட்டான், கொஞ்சம் கோபமா மாறிடுவான், மத்தபடி நல்லவன் தான். இங்க பாரு, நான் உன் கூட வரேன். வந்து நம்ம இந்த லக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் டிசைன்லாம் டிசைன் பண்ணலாம், சரியா? உனக்கு நானே ஹெல்ப் பண்றேன். இப்படி சொல்லிட்டு உள்ளதான் அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு போகுது. போற வழியெல்லாம் ஜிம்னா அப்படியே அழுதுட்டே போறான். எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாரும் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க, உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இப்படி சொல்லும் போது ஜின்னு தான் அப்படியே அந்த லக்கேஜை வச்சுட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். ஜிம்னா அப்படியே அழுத பாக்கலே நிக்குது. ஜின்னு பார்க்கும் போது ஜிம்னா அவன் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி தெரியறான். அப்படியே ஜின்னு பாக்குறான். இங்க பாரு, நீ என் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற தெரியுமா? எதுக்கு இப்படி அழுகுற? நீங்க எல்லாரும் என்ன திட்டுறீங்க, என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க, எனக்கு இது பிடிக்கல. இப்படி சொல்லிட்டு அவன் அழும்போது ஜின்னுதான் அப்படியே ஜிம்னாவை டைட்டா ஹக் பண்றான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்கும்போது ஜின்னோட ஃபேஸ் நல்லாவே தெரியுது. ஜின்னு அப்படியே ஜிம்னாவை தான் குனிஞ்சு பாக்குறான். 2 பேருமே அப்படியே ஒருத்தர் பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஜின்னு தான் சொல்றான். இங்க பாரு, எப்பவுமே ஒருத்தவங்களை வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போடவே கூடாது, சரியா? அவங்க உள்ள ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப ரக்கட் மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ள ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே அப்படிதான், வெளியே பார்க்கும் போதே ரொம்ப ரக்கட் பீஸா இருப்பாங்க, ஆனா உள்ள செம்ம குழந்தைங்க. அவங்க ஒர்க்குன்னு வந்துட்டு அப்படிதான்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்ப இந்த கான்செப்ட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுக்கு டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஆரம்பம் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான். இல்லாட்டினா அவன் கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டான்டா. வேணா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்,
இப்படி சொல்லும் போது ஜின்னதான் நிமிந்து அப்படியே ஜிம்னா பாக்குறான். ஜின்னு அப்படியே பாக்குறான். என்ன பாக்குற, உன்னை எனக்குமே ரொம்ப பிடிக்கும், நீ ஒரு குழந்தைடா, உன்கிட்ட போய் எப்படி நாங்க அப்படிலாம் பிஹேவ் பண்ணுவோம், இங்க பாரு, நீ அன்கம்ஃபர்டபுளா பிஹேவ் பண்ற மாதிரி இங்க எந்த ஒரு விஷயமும் நடக்காது, புரியுதா? அதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நானும் வச்சுக்கிடுவேன், என் பிரதர்ஸும் வச்சுக்கிடுவாங்க. நீ எதுக்கு இப்படி அழுகுற, அழாத இப்படி சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி விடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்னாதான் அப்படியே பாக்குறான். இப்ப கொண்டு போய் ஜிம்னாவோட ரூம்லயுமே அந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த ரூமே பாக்குறதுக்கு ரொம்ப லக்ஸரியாஸான ரூம் மாதிரி இருக்குது. ஜிம்னா பாக்குறான், இங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பெட் இருக்கு, நான் ஒரு ஆள் தானே, இங்க இன்னுமோ 10 பேர் படுக்கிற மாதிரி இருக்கு இந்த பெட்டு, அவ்வளவு பெருசா இருக்கு. இது சொல்லிட்டு அவன் அப்படியே கலந்துத்தனமா கேக்குறான். சின்ன பார்த்து சிரிக்கிறான். இங்க பாரு, இதுல நீ மட்டும் தூங்க மாட்ட, நாங்க முன்னாடி இங்கதான் ஸ்டே பண்ணிக்கணும், எங்க எல்லாருக்கும் தனித்தனி பெட்ல எல்லாம் படுத்து தூங்க பிடிக்காதுப்பா, நாங்கெல்லாம் அப்படியே ஒண்ணுமா தான் உருளுவோம், அந்த ரூம் தான் இது. இப்ப நீங்க எல்லாரும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பத்தல, அதனாலதான் உனக்கு எங்க ரூம கொடுத்துருக்கோம். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்னு கேட்டா, எங்களுக்கு செப்பரேட்டா தனித்தனி ரூம் இருக்கு, பட் நாங்க 6 பேருமே ஒன்னாதான் இருப்போம், அதனாலதான் இந்த பெட்டு வாங்கினது. இங்க இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே ஆசையா எல்லாரும் வாங்கி வச்சாங்க, அதுக்கப்புறம் உனக்காண்டி விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னாதான் அப்படியே ஜிம்மே பாக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஜின் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இப்ப ஜிம்னாவை தான் வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப பார்த்தா ஜின்னோட கைய ஜிம்னாதான் பிடிச்சிருக்கான். ஜிம்னா அப்படியே பின்னாடி நடந்து வரான். ஜின்னு தான் முன்னாடி வந்துட்டு இருக்கான். பாய்ஸஸ் எல்லாருமே பாக்குறாங்க. ஜின் அப்படியே ஒரு ஸ்மெல்கோடயே வரான். இந்த சைடு ஜிம்னாதான் பசங்களை பார்த்தாலே பயப்படுறான். அவன் ஜின்னதான் அப்படியே ஒரு மாதிரி டைட்டா பிடிச்சிருக்கான். ஜின்னு பாக்குறான். ஹே, இங்க பாருங்கடா, அவனை ஏன் இப்படி பயமுடுத்துறீங்க? அவனை பயமுடுத்தாம கொஞ்சம் நார்மலா தான் பாருங்களேன். ஹயாங், நாங்க எங்க அவனை பயமுடுத்துறோம், எங்களை பார்த்தாலே அவன் தான் பயப்படுறான். இந்த மாதிரி சொல்லும் போது ஜிமினாதான் அப்படியே ஜின்னே பாக்குறான். இங்க பாரு, இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், இவங்களெல்லாம் பார்த்து எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, அதுலயும் இந்த டேயும் செக்கவும் இருக்காங்களே, சரியான காமெடி பீஸு, அப்படி காமெடி பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி பழகுனா தானே சொல்ல தெரியும். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னோதான் அப்படியே முன்னாடி இழுத்து நிக்க வைக்கிறான். ஜேகேயும் வீயும் தான் அப்படியே கையை நீட்டுறாங்க. ஜின்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு, என்னோட பேரு வி, இவனோட பேரு ஜேகே, எங்களெல்லாம் பார்த்து எதுக்கு பயப்படுற செல்லம்? நீ தாராளமா நம்பி கைய கொடுக்கலாம், நாங்கெல்லாம் கடிச்சுலாம் வைக்கிற கேஸ் எல்லாம் கிடையாது, சரியா? வேணா இங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, ஃபுட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனால உன்னோட கறி எல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா. இப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. ஜின்னா அப்படியே பாக்குறான். இப்ப ஜின்ன பார்த்துதான் அப்படியே ஜின்னாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜின்ன அப்படியே பாக்குறான். ஹே பேபி பாய், எதுக்கு அழுகுற? இங்க பாரு, இப்பெல்லாம் அழக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே அந்த கண்ணீர்லாம் தொடச்சு விடுறான். இப்ப ஜின்னாவே அப்படியே ஜின்னா ஹக் பண்ணிக்கிறான். இது ஜின்னுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, பட் ஆனா இது பிடிச்சிருக்கு. அவனும் அப்படியே பேக்க ஹக் பண்றான். இங்க பாராச்சலும், இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது, நீ ஏன் இப்பெல்லாம் அழுமூட்டியா இருக்கிற? இங்க பாரு, இவங்க எல்லாருமே நல்லவங்க தான், கொஞ்சம் இவங்களுக்கும் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னாதான் அப்படியே திரும்பி பாக்குறான். பாய்ஸஸ் எல்லாருமே பார்த்தாலுமே இன்னும் ஜிம்னாக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணல. பட் ஓகே, இங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. அதுக்கு காரணம் ஜின்னு தான். பட் ஆனா இவங்க எல்லாருமே பார்த்தாவே நம்ம ஜிம்னாக்கு பயமாதான் இருக்குது. இப்ப ஆரம்பம் அப்படியே கிட்டக்கு வரான். சரி, நீங்க பேசி பழகின வரைக்கும் போதும். இப்ப ஜிம்னா, நீ வந்து இவங்க எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். வேணா எங்களுக்கு 6 மந்த்ல ஒரு கான்செப்ட் வருது, அந்த இதுல நாங்க போடுற காஸ்டியூம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், ஆனா டிசைனிங் நல்லா இருக்கணும், பட் அதே சமயம் அது வெயிட்டா இருக்க கூடாது. நாங்க போடுற கிளாத்ல இருந்து எல்லாமே ஹை குவாலிட்டியான கிளாத் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைன் எல்லாம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி யாரும் பிளானை பத்தி சொல்லும் போது இந்த சைடு ஆரம் என்னதான் பிளானை பத்தி சொன்னாலுமே அவன் ஜிம்னாவை தான் சைட் அடிக்கிறான். அதே மாதிரியே நம்ம பசங்க எல்லாருமே தான் ஜிம்னாவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஆரம் தான் சொல்றான். இங்க பாரு ஜிம்னா, நீங்க எங்க எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஆல்ரெடி எடுத்த மெஷர்மெண்ட் இப்ப இல்ல, நீங்க எங்களுக்கு புதுசா தான் எடுக்கணும். ஆரம் இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். அந்த இடத்துல ஜின்னுமே நிக்கிறான். ஜின்னுகிட்ட தான் அப்படியே கேக்குறான். இங்க பாருங்க, அங்க முன்னாடி எடுத்து மெஷர்மெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு பாத்துக்கிறேன். என்னால புதுசாலாம் மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது,
இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம சுகாக்கு தான் செம வருது. இங்க பாரு, நீ ஃபேஷன் டிசைனிங் தானே படிக்க வந்த, நாங்க கேக்குற காஸ்டியூம் பண்ணி கொடுத்தாதான் நீ காலேஜ்ல இருந்து வெளியே போக முடியும். அதை விட்டுட்டு இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது, என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிருக்க இப்படி சொல்லிட்டு அவன் கிட்டக்க வரும்போது இப்ப அப்படியே சின்னதான் வந்து தடுக்கிறான். ஏய் என்னடா பண்ற இப்படி சொல்லிட்டு அவன் அழுத்தி கேட்கும் போது அப்பதான் சுகாக்கு ஞாபகம் வருது. அவன் அப்படியே பின்னாடி வேலைக்கு வந்துடுறான். இந்த சைடு நம்ம ஜிம்னாதான் அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். ஆரம்பம் சொல்லிடுறான், இங்க பாரு, நீ மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் எடுத்துதான் ஆகணும், எடுத்துதான் கிளாத் எல்லாம் கட் பண்ணணும். இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே லீய தான் திரும்பி பாக்குறான். இந்த சைடு லீய பாக்குறது பசங்க எல்லாருமே நோட் பண்றாங்க. பட் ஆனா ஜிம்னா தான் அவங்க எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒரு முடிவுலதான் இருக்காங்க. ஆனா இந்த சைடு ஜிம்னா நான் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மேல முடிவுல இருக்கான். அவன் அப்படியே ஆரம்பம் தான் பாக்குறான். நீ மெஷர்மெண்ட் எடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்னா தான் மனசுலயே நினைக்கிறான், இங்க பாருங்க, நான்லாம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன், எனக்குலாம் உங்க பாடியை டச் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, என்னை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க இப்படி சொல்லிட்டு அவன் இருக்கும் போது இப்ப ஒரு டேப்பு தான் அவன் மேல வந்து விழுகுது. யாரு தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தா நம்ம வீதான் தூக்கி போட்டிருக்கோம். ஜிம்னா அப்படியே அந்த டேப்பை பாக்கலாம். டேப் வந்துருச்சு, நீ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த சைடு ஜிம்னா அப்படியே பீதியிலே பாக்குறான். ஐயோ, இவங்களுக்கு வேற நம்ம மெஷர்மெண்ட் வேற எடுக்கணுமா, எனக்கு பீதி ஆகுது, இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் என்ன மட்டும் இவங்க டார்கெட் பண்றாங்க, நான் என்ன பண்ணுவேன் டிஃபால்ட் டேப்ல அப்படியே டேப்போட நிக்குது. இந்த சைடு மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே நிக்கிறாங்க. நம்ம ஜிம்னா கூட வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களே அப்படியே ஜிம்னா பாக்குறான். ஏய், நீ வேணா மெஷர்மெண்ட் எடுவேன், நீ சொல்ல நோட் பண்ணிக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே டேப்பை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு போறான். இப்ப அப்படியே ஜிம்னாவோட கை தான் ஒரு கை வந்து அப்படியே டைட்டா பிடிக்குது. ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா ஜேகப் தான் நிக்கிறான். என்ன பேபி பண்ற, என் பிரதர் தான் சொன்னால நீ தான் எங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு, அப்புறம் என்ன மயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப அப்படியேதான் ஜேகப்போட கால்ல ஒரு கால் வந்து மிதிக்குது. அதை அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஆரம் தான் அங்க நிக்கிறது. ஏ என்ன பேசுற அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இப்ப அவனும் அப்படியே கான்சியஸ்க்கு வந்துட்டு, பேபி பாய், இப்ப நீ தான் மெஷர்மெண்ட் எடுத்தே ஆகணும், நீ அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் கூடாது சொல்லும், நீ தானே எடுக்கணும், நாங்க எல்லாரும் உனக்கு அப்படிங்கும் போதே இந்த சைடு ஜிம்னா அப்படியே பாக்குறான். நீங்க என்ன பேசுறீங்க, மெஷர்மெண்ட் யாரும் எடுத்தா என்ன, அதெல்லாம் இங்க தேவை கிடையாது பேபி, நீ தான் மெஷர்மெண்ட் எடுற, அப்பதான் நாங்களும் லெவெல்லாம் கொடுப்போம், எல்லாருன்னா கொடுக்க மாட்டோம்ப்பா இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்குறான். அவனுக்கு அப்படியே அந்த டேப்பை வச்சுட்டு இப்ப நம்ம வீதா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறான். பேபி பாய், நீ எனக்கு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஹயாங்ஸ்ல எல்லாருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம், சரியா இப்படி சொல்லிட்டு போய் வந்து அப்படியே நிக்குது. இந்த சைடு அவன் அப்படியே டேப்பையும் பாக்குறான், இந்த சைடு வீ இவங்க எல்லாருமே பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. வீலாம் அப்படியே ஒரு மாதிரி அப்சர்வேஷனுக்கு ஐஸ்ல தான் பாத்துட்டு இருக்கான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கிறத இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, வேணும்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா சொல்லுங்களா.